பாகைக்கு காரணமாக இருக்கிறவங்க தான் தேவராட்ட கலையில் தான் அந்த தலைப்பாகையை கட்டுற பழக்கம் இருந்துச்சு. அதை ஒயிலாட்டத்துக்கு கொண்டு வந்தது கலைமாமணி பிச்சைக்கணி ஐயா தான். அவர் தான் வந்து ஒயிலாட்டத்தில் தலைப்பாகை கட்டும் முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். எனக்கு இந்த தலைப்பாகை கட்டி கொடுத்தது யாருன்னா என்னுடைய ஆசான், கலை ஆசான், ஒயிலாட்ட ஆசான் கலைமாமணி கைலாசமுத்து ஐயா. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா அவருடைய ஞாபகம் வருது. நன்றி சைமன். மாணவி லட்சுமி லாவண்யோட பேச்சை கேட்டோன்னே நாம் இந்தளவுக்கு பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான உரையை வந்து நமக்காக ஆற்றியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை குறித்து புத்தகத்தை ஒரு தடவை கூட அவங்க திறந்து பார்க்கல. அத்தனை கதைகளையுமே அடுக்கடுக்க வரிசையாக சொல்லிட்டாங்க. மொத்த கதைகளையுமே நீங்கள் இப்போ புத்தகத்தை படித்த ஒரு அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. என்னுடைய உரை அப்படி இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான். வாங்க மாட்டீங்க, அதனால் நான் கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். குறையவே சொல்லிடுவா, அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், நன்றி. விடையில்லா வினாக்கள் சிறுகதை தொகுப்பு வந்து ஆசிரியர் சாந்தி பிரபு அவர்களுடைய 2வது புத்தகம். அவங்களுடைய முதல் புத்தகம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தேநீர் நேரம்ன்ற ஒரு புத்தகம். இது 2வது புத்தகம். இந்த புத்தகம் உருவானதுக்கு ஒரு சில அவங்க நிறைய பயணங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட இது கதைகளை சேகரிச்சிருக்காங்க. அதில் ஒரு கதை வந்து மனம் போன போக்கி. அந்த கதையை எல்லாருமே நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அந்த கதைக்கு வந்து ஒரு கலை சம்பந்தமான ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு கலையை ஊக்குவிக்கிற ஒரு கிராமத்தை பற்றி எனக்கு உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள், நான் அதை போய் ஆய்வு எடுத்து நான் அந்த கதையை எழுதணும். அப்போ எனக்கு முதல்ல டக்குன்னு ஞாபகம் வந்தது ஐயா பிரம்மஞான முத்துப்பாரதி அவர்கள், தேவராட்ட கலை ஆசான். அவங்க அப்பா குமாரராமன் அவர்கள் தான். இது ஒரு சமூகத்துக்கு மட்டுமே இருந்த ஒரு பரம்பரையாக பின்பற்றிட்டு வர்ற ஒரு கலையாக இருந்த இந்த கலையை பொதுவெளிக்கு கொண்டு வர்றார். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இது ஒரு பாடமாக அவர் தான் கொண்டு வர்றாரு, வெளியே கொண்டு வர்றாரு. இவரும் இவருடைய சகோதரரும் இப்போது தேவராட்ட கலையை எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்துட்ருக்கிறாங்க. ஐயா குமாரராமன் அவர்களுடைய கலைமாமணி குமாரன் அவர்களுடைய பெயரில் இந்த கலைக்குழு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம நெய்தல் கலை விழாவில் இந்த முறை வந்து இவங்களுடைய குழு வந்து பங்கேற்று நடத்தினாங்க. அன்றைக்கி எனக்கு பள்ளி இருந்ததுனால அந்த நிகழ்வை பார்க்க முடியல. இருந்தாலும் இரவு போய் சந்திச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு நானும் சாந்தி அக்காவும் முடிவு பண்ணோம். அப்போ தான் இந்த புத்தகம் வெளியானதே அவருக்கு தெரியும். அப்புறம் நம்ம இந்த புத்தகத்துக்கு இவர் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னாலே இவருடைய நம்பரை சாந்தி அக்கா கொடுத்தேன். அவங்க தொடர்பு கொண்டு பேசிவிட்டு அந்த ஜமீன் கோடங்கிப்பட்டி ஊருக்கு போயிட்டு ஆசிரியரை சந்தித்து அந்த ஊர்களை பற்றி இந்த தகவல்கள்லாம் திரட்டி அவங்க கதையை எழுதி ஒரு திறமையை வெளிப்படுத்தினாங்க. இதோடைய வெளியீட்டு விழா தொடுவானம் கலை இலக்கிய பேரவை வந்து நடந்துச்சு. அந்த நிகழ்வில் நான் கட்டாயம் நீங்கள் தான் வாழ்த்துறை பேசணும் அப்படின்னாங்க. அந்த நிகழ்வில் போய் வாழ்த்துறையும் பேசிட்டு வந்தேன். இந்த நெய்தல் கலை விழாவில் பேசும்போது ஐயாவுக்கு இந்த புத்தகம் பற்றிய விஷயம் தெரியாது, ஏன்னா வெளியிட்டதும் தெரியாது. அவருக்கு புத்தகம் கொடுக்கவும் அன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் சூழல் ஆயிடுச்சு. சரி, அப்போ அவரை நம்ம சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த நிகழ்வை புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்திட்ட கேட்டேன். இதை ஒரு திறனாய்வு நிகழ்வு நடத்தலாமா அப்படின்னு நான் தான் கேட்டேன். கேட்ட உடனே அவங்களும் ஏற்றுக்கிட்டு உடனடியாக ஐயாட்டையும் பேசி இந்த தேதியை முடிவு பண்ணி இந்த நிகழ்வை வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சோம். அவருக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, கலை பயிற்சிகள் இருக்குது, ஆசிரியர் பணி உங்களுக்கு தெரியும். இந்த ஓய்வு நாளில் அவர் விளாத்திக்குளம் கோடாங்கிப்பட்டியிலேருந்து காலையிலே புறப்பட்டு வந்து இங்கே நமக்காக இந்த புத்தகம் குறித்த ஒரு வாழ்த்துறையும் சிறப்புரையும் வந்து ஆட்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த இந்த நூலுக்கு வந்துடுவோம். இந்த நூல் வந்து ஆசிரியர் சாந்தி பிரபு அவர்களுடைய 2வது நூல். இந்த நூல் கவிதை சாரல் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்குது. இந்த நூலை வந்து அவங்க ஒருத்தருக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்காங்க. அதை வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். எழுத்தாளர் இரா நாரும்பூநாதன் ஐயா அவர்கள்.
சமீபத்தில் தான் நம்ம விட்டு அவங்க மறைஞ்சாங்க. அவருடைய இலக்கிய பணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நெல்லையில் புத்தக திருவிழாக்கள் நடக்க, அங்கே இலக்கிய விழாக்கள் நடக்க அவர் பெரிய வேலைகளை செஞ்சு விட்டு போயிருக்காரு. அவரை நினைவுகூர்வமாக அவர்களுக்கு இந்த படைப்பை சமர்ப்பணம் செய்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதனுடைய அணிந்துரையாக முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. அந்த அணிந்துரை நீங்கள் வாய்ச்சாலே போதும், இந்த புத்தகத்தினுடைய அவ்வளோ விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக நம்ம மனம் போன போக்கில் அந்த கதையை அவர் நிறைய விவரித்து எழுதியிருக்கார். காரணம் அது மண் சார்ந்த ஒரு கதையாக, ஒரு கலை சார்ந்த அந்த உண்மைத்தன்மையை சார்ந்த இருந்தனால அவரை ஈர்த்திருக்கு. உங்களையும் அது ஈர்க்கும், அதை நான் அப்படியே சொல்கிறேன். இதுக்கு வாழ்த்துறை வந்து கவிஞர் நெல்லை தேவன் அவர்கள் வழங்கியிருக்காங்க. சாந்தி பிரபு அவங்கள பற்றி சொல்லணும்னா அவர் வங்கி பணியாளர். இந்த வங்கி பணியிலையும் எல்லா வங்கி பணியாளரும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்கன்னு. நம்ம போய் ஒரு செல்லான நிரப்பணும்னா எப்படி கோவப்படுவாங்க, ஒரு கேள்வி கேட்குறதுக்கு என்னென்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு. பேங்க்கில் எப்படி இருப்பாங்க தெரியும். அப்படி இருக்க மாட்டாங்க, நம்பிக்கை தான். அப்படி இருக்க மாட்டீங்களே, இருக்க மாட்டாங்க. நான் ஒரு நகையை திருப்புறதுக்காக போயிருக்கு ஒருத்தட்ட கேட்டேன், இந்த என் அக்கௌண்ட்டில் இது வந்து பிளாக் ஆகிருக்கு, என்ன பண்ணணும்னா ஆதாரம் இந்த ஓட்டர் ஐடி எதாவது கொண்டு வாங்க அப்படின்ட்டேன். இல்லை ஓட்டர் ஐடி கம்பல்சரி கொண்டு வரமாண்ணா. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் ஒரு இப்போ என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் ஓட்டர் ஐடி வேணுமா இல்லை கொண்டு வர்றதுக்கு தான் கேட்குறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரி வங்கி பணியாளர்களுக்கு மத்தியில் ஒரு கனிவான எல்லாரோடைய இன்முகமாக இருக்கிற சாந்தி பிரபு அவங்க வந்து ஒரு வாசிப்பாளர். அது தெரியும், அவங்க அணிந்துறையில் முத்தாலங்குறிச்சி காமராஜ் விலகியிருப்பாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி வாசிப்பு வந்தாங்க, இந்த வங்கி பணிக்கு இடையில் வாசிக்கிறாங்க. நிறைய கதைகளுக்கு, நாவல்களுக்கு ஒரு விமர்சன கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காங்க. எழுத்தாளர், பேச்சாளர், 2-3 பேச்சை பார்த்துருப்பீங்க நீங்கள். அவ்வளவு ஒரு நெருப்பு கற்கிற மாதிரியான ஒரு நல்ல பேச்சை வந்து கொடுத்தாங்க. சமூகத்தின் மீதான அவலங்களை எடுத்து வச்சு நிறைய இது பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முதல் வாசகராக, இவங்க எழுத்தாளராக உருவாக காரணமாக இருந்தது காயத்ரி தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய பெண், அவங்களோட குழந்தை காயத்ரி வந்து அவங்களுக்கு கதை சொல்ல தான் இப்படி கதைகளை உருவாக்கி இன்றைக்கி எழுத ஆரம்பித்தாங்க. அந்த கதையும் ஏனதோலாம் எழுதுறதில்ல, கற்பனைக்கு எழுதுறதில்ல, அவங்க சந்தித்த மனிதர்கள்ட்ட இருந்தும் இதுக்காக தனியாகவும் பிரத்யேகமாக ஆய்வுகளை மேற்கொண்டும் அதை கதைக்குள்ளாக கொண்டு வர்றதும் எவ்வளோ பெரிய வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் சொன்னால் வங்கி பணியாளராக இருந்துட்டும் இந்த வேலைகள் செய்கிறது மிக சிறப்பான விஷயம். அவங்க மற்றவங்களையும் அவங்க மரியாதை செய்கிறதுல மிகப்பெரிய பண்பாளர். நான் ஒரு கலைஞராக எனக்கு ஒரு அறிமுகம் ஆன உடனே அவங்களுடைய சித்தி எழுதிய, அவங்க சித்தி சைலஜா சக்தி அவர்களுடைய ராவண நிழல் அப்படிங்கிற தோல்பாவை கூத்து, நம்ம பொம்மலாட்ட கலைஞர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே அந்த நூலை ஸ்டாக்லேயே இல்லாதது, அதை போய் பிரத்யேகமாக அதை வாங்கிட்டு வந்து எனக்கு அதை பரிசு கொடுத்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி எந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாழ்த்துறையில் நான் அங்கே தெரிவிக்க முடியல. சரி, நம்ம நூல்களுக்கு போவோம். முதல் 8 கதைகளை வந்து சகோதரி வந்து பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த 9வது கதையாக கணக்கெடுக்கப்படும் திறமைகள். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, நான் மொத்தமாக சொல்லாமல் நான் அது என்ன சொல்ல வருது அந்த கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்மளுடைய ஆசைகள் ஒன்று இருக்கும். நான் இப்படி டாக்டர் ஆகணும், நான் வந்து இத்தனை கலைகளை கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். நம்மளால் முடியலன்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குழந்தைகள்கிட்ட அதை தெரிவிக்கிறோம். நீ இதை கற்றுக்க, சிலம்பம் கற்றுக்க, வரைய கற்றுக்க, ஒயில கற்றுக்க, கீபோர்டு கற்றுக்க, மியூசிக் கற்றுக்க, பரதநாட்டியம் கற்றுக்க. ஒரு குழந்தை எவ்வளோ கற்றுக்க முடியும்? அந்த குழந்தைகள் மேலே நம்மளுடைய ஆசைகளை திணிக்கிறோம். அப்படி தான் மகேஸ்வரிங்கிற அம்மா தன்னுடைய மகள் கீர்த்தியை வந்து ஒரு பிரபலமான நபராக மாற்றணும். இந்த சமூக ஊடகங்கள் மீதான மோகம் இருக்கு இல்லையா, லைக்ஸு, கமெண்ட்டு, ஷேர்ஸு, இந்த விஷயங்களில் வந்து அவங்க ஆர்வமாகி நான் குழந்தைய வச்சு காணொலிகளை பதிவிட்டு அதன் மூலிமா எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை மில்லியன் வருது, எத்தனை ஃபாலோவர்ஸ் வராங்க, இது மேலே ஆசைப்பட்டு அந்த குழந்தைய நிறைய கற்றுக்க வச்சு வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க.
ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை வந்து ஒரு உடல்நல ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அப்போ தான் வந்து அவங்க அதை உணர்றாங்க. இது இன்றைக்குள்ள பெற்றோர்களுக்கு இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம், அந்த குழந்தையோட ஆசையை நம்ம கேட்காம நம்ம ஆசைகளை திணிக்கிற பெற்றோர்களாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த கதையை வந்து எடுத்துக்கலாம். அடுத்த திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, இந்த தனியார் பள்ளிகள் கல்வியை எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான கவர்ச்சி விளம்பரங்கள் மூலயமா தன் பள்ளிகளுக்கு வந்து மாணவர்களை சேர்க்குறாங்க, அதை எப்படி மூலதனமாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தெரியும், தனியார் பள்ளியில் எதை எடுத்தாலும் ஒவ்வொரு ஃபீஸ். நான் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு ஸ்விம்மிங் சொல்லித்தரோம், அதுக்கு ஒரு ஃபீஸு. இதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் மதிப்பெண்களுக்கான ஓட்டம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 100க்கு 100 அதை நோக்கி தான் மாணவர்களை எப்போவுமே தள்ளிகிட்டே இருக்காங்க. பள்ளிகளும் அதை விரும்புது. இன்றைக்கி விளம்பர பலகைகள் ஜூன் மாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா எங்கள் பள்ளியில் வந்து 100க்கு 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதனால் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, எங்கள் ஒரு பள்ளியில் இத்தனை மாணவர்கள் இந்த பாடத்தில் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. இப்படி 100க்கு 100 மதிப்பெண்கள் அதிகமாக உள்ள மாணவர்கள் எல்லாமே நல்ல மாணவர்களாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பாடத்தை படித்து ஒத்துக்கிற ஒரு இந்த மெமரி பவர் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதுதான் வந்து அவங்களுக்கு மதிப்பெண்ணாக இருக்குமே தவிர சமூகம் சார்ந்தோ இல்லை அவங்களுடைய குடும்பம் சார்ந்தோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒரு அறிவும் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அப்புறமா ஆங்கிலம் போகும். அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம்னா பெரிய இதாக இருக்கும், அந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சரளமாக ஆங்கிலங்கிறது வந்துருச்சு. அன்றைக்கி வந்து ஆங்கிலங்கிறது மட்டும்தான், தமிழை தவிர்த்து ஆங்கில மொழியை வந்து பிரதானமாக வச்சு இங்கிலீஷ் மீடியத்தை படித்தா தான் நல்ல மதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் தன்னுடைய கதையில் வந்து மேற்கோள் காட்டி சேர்த்துருக்காங்க. இந்த கதை மாந்தர்கள் ராகுல் பிரியா அவங்களுடைய மகள் ரேவதியை வச்சு இந்த அவங்களுடைய ரேவதி நல்ல மதிப்பெண் எடுத்ததுனால இவங்களை விளக்குன பள்ளிக்கூடத்தில் இருந்தே மறுபடியும் கூப்பிடுவாங்க. நல்ல மதிப்பெண் எடுத்துட்டேன்னா அந்த பிள்ளைய தன்னுடைய ஸ்கூலுக்கு கூப்பிடணும்னு எல்லா தனியார் பள்ளிகளும் போட்டி போடும். அதை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த சிறைக்குள் காற்று அப்படிங்கிற கதை. சிறைக்குள் காற்று இது வந்து எந்த மாதிரியான சூழல்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும், அது வந்து எப்படி மனிதர்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இது. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுருப்போம் பொறுப்பற்ற முறையில். ஒரு குப்பையை குப்பை தொட்டியில் கரெக்டாக போட்டிருக்க மாட்டோம், இல்லைன்னா நம்ம மாட்டோம் அதை வீசிட்டு எரிஞ்சிட்டு போயிடுவோம். ஒரு வாழைப்பழ தோழி எடுத்து விரிச்சிட்டு வீசிட்டோம்னா அது இன்னொருத்தர் வலிக்கு உள்ளதுக்கான காரணம் ஆகியோமே அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறதில்ல. அப்படி விஷ்ணுங்கிற ரமேஷுங்கிற பையன் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தண்ணீர் பாட்டில் குடிச்சிட்டு வீசி எறிஞ்சிடறான். இது என்ன ஆகுதுன்னா, ரமேஷ் பையன் விஷ்ணு தான் பாட்டில் எறிஞ்சிடறான். ரமேஷுங்கிற பையன் பைக்கில் வரும்போது அதில் தட்டி கீழே விழுந்துடுறான். அந்த பையன் இறந்துறதுனால அவங்களுடைய பாசமாக இருந்த அம்மா வருத்தப்படுறாங்க. இதை வந்து ஒரு கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இதை அரசியலாக மாற்றுறாங்க. இந்த 3 பேருக்கும் அந்த பாட்டில் தான் வந்து தொடர்பு புள்ளியாக இருக்குது. இது ஒருத்தருடைய பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிட்டதுனால ஒரு உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அது போக இப்போ இந்த விழுந்த பையன் இருப்பான் இல்லையா, அது பாட்டில் தடுக்கி விழுந்துட்டான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, இவங்களால அந்த குடும்பத்தையே வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணியை போட்டு கீழே வந்துட்டான், ரொம்ப போதையில் தான் வந்து இவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்ட்டு அவரு பரப்புவாங்க. நமக்கு உண்மை என்ன தெரியாமல் ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் மாற்றி தொடர்பு இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதனால் செய்திகளை பரப்பும் போது நம்ம கவனமாக இருக்கணும். இந்த வாட்ஸ்அப்பில் இன்றைக்கும் எந்த ஒரு தகவல் வந்தாலும் அது உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்கிறாமல் ஒரு 10 பேருக்கு அதை பகிர்ந்துட்டு தான் உட்கார்ந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய நமக்கு நிம்மதியாக ஏற்படுங்கிற மாதிரியான நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா
அதை பற்றி ஒரு இந்த செய்தியை நம்ம 4 பேருக்கு பரப்புகிறோமே, அதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியவே அந்த பொறுப்பே இல்லாமல் பரப்பிடுறாங்க. இந்த கதையில் அதுதான் சொல்கிறாங்க. இவங்களுடைய இந்த எழுத்தாளுமைங்கிறத இதில் அடுத்த வர கதை செலோனா அப்படிங்கிற ஒரு கதையில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த கடந்த காலத்தில் உள்ள கதை, ப்ரெசன்ட் கதை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃப்யூச்சரில் உள்ள கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2050 நடக்கிற ஒரு நவீன வளர்ச்சி அடைஞ்ச ஒரு யுகமாக இருக்கிற காலகட்டத்தில் செலோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமி பரவுது. அந்த வைரஸ் கிருமியை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறது போது ஒரு முதியவர் வந்து அதுக்கான ஆலோசனை சொல்கிறார். இந்த நோய் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அலைபேசி பயன்பாடுனால தான் இந்த கிருமி வந்து பரவுது, அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துறதை தவிர்ங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்மளுடைய 3வது கைக்கு அப்புறம் அந்த செல்ஃபோன் இல்லாமல் நம்ம இல்லை. அந்தளவுக்கு பெட்டில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் அதை தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். இதன் மூலயமா நடக்கக்கூடிய விளைவுகளை தான் இந்த கதையின் மூலம் சொல்கிறாங்க. அறிவியல் வளர்ச்சிங்கிறது நம்ம மனிதனுக்கு ஒரு பயன்படும் வகையில் இருக்கணும், அது மனித இனத்தை அழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தெரியும், அறிவியல் வளர்ச்சினால தான் போர்கள் நடந்துகிட்ருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச ஆயுதங்களால தான் பேரழிவு உண்டாகிட்டு இருக்கு. அன்னைக்கு கத்தியை வச்சு குத்திட்டு இருந்தவங்க துப்பாக்கியாச்சு, பீரங்கியாச்சு, இன்னைக்கு அணு ஆயுதம் ஆகிட்டு. இது என்ன, இந்த அறிவியல் வளர்ச்சி கூடாது அப்படிங்கிறத இந்த கதையை சொல்லுது. அடுத்த கடமை என்னும் கட்டுப்பாடு அப்படிங்கிற கதை. கடமை என்னும் கட்டுப்பாடு. இந்த சமூகத்தில் 2 பெண்கள் இருக்காங்க. இந்த கதையில் 2 பெண்கள் வேலைக்கு போகிற ராகினி, அதனால் அவங்க அவதிப்படுறாங்க. வீட்டில் இருக்கிற வானதிங்கிற பெண், அதனாலேயே அவங்க வேலைக்கு செல்லணும் விருப்பப்படுற வானதி வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு மாமியாரும் கணவனும் அவதூறுகளை பரப்பிட்டு வீட்டில் வெட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறதுனால வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ராகினி என்ன பண்ணுறா, தன் கணவன் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுனால இங்கேயும் அவள் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வேலையை 2 பேரும் பார்க்கறதுனால குழந்தைய சரியாக கவனிக்க முடியல, அவளுக்கான நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை நேரம் ஓவர் டைம்லாம் பார்க்கறதுனால குழந்தைய வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பங்கஜம் மாமி, ராஜா மாமி அவங்களுடைய வீட்டில் விடுறதுனால குழந்தையோட நேரம் செலவழிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தைய ஒரு சொல்லணும், நீ ஏன் வேலைக்கு போகிற அப்படின்னு ராகினியை பார்த்து கேட்கும். அப்போ நம்ம காசு சம்பாதிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு. அப்போ அது அந்த குழந்தை தங்கிட்ட இருந்து ஒரு சில்லறை பைசா எடுத்துகிட்டு போய், இந்தாம்மா காசு, நீ வேலைக்கு போகாத, காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது தன்னை உணர்றாங்க. இந்த 2 பெண்களும் ஒரு பார்க்கில் சந்திக்கிறாங்க. 2 பேருமே தங்களுடைய கதைகளை பரிமாறும் போது தான் தெரியுது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது. 2 சூழல்லையுமே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது என்னென்னா, வேலைக்கு போனாலும் குழந்தைய யார் பார்க்கணும், மனைவி தான் பார்க்கணும். வேலைக்கு போகாட்டாலும் மனைவி தான் பார்க்கணும். அப்போ 2 இடத்துலையுமே வீட்டு வேலைகளை செய்கிற பணியை வந்து பெண்கள் தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆண்கள் கணவன்கள் வந்து அதுக்கு பொறுப்பற்ற நிலையில் தான் இருக்காங்க. இது வந்து பெண்களுக்கான வேலை அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஒரு கடிதம் எழுதினேன். இந்த கதை ரொம்ப இப்போ நிகழ்ச்சிக்கு உண்டான கதைகள். நிறைய நமக்கு கடிதம் எழுதுகிற பழக்கமே இல்லை. இந்த கதைகளில் வந்து அஞ்சல் அட்டை, இன்னல் லெட்ரு, கிரீட்டிங் கார்டு, தந்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி இருந்தோம், இந்த கடித போக்குவரத்துகளில் இந்த உறவுகளோட உணர்வுகள் எப்படி பகிரப்பட்டது அப்படிங்கிற பற்றிலாம் இதில் சொல்கிறாங்க. தாத்தா வீட்டுக்கு போகிற பேர பசங்க அந்த பரண்டில் இருக்கிற அந்த கடிதங்களை ஒரு நேரத்தில் எடுக்க தோணுது. அப்போ தாத்தா இந்த நினைவுகளை பகிர்றாரு. யார் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்க, என்னென்ன மாதிரிலாம் கடிதங்கள்லாம் அப்போ எழுதியிருந்தாங்க, கிரீட்டிங் கார்ட்ஸு அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காட்டுவோம். அதுபோக இந்த தபால் கொடுக்க வர்றாரு இல்லையா, அந்த தபால்காரர் அவரோட எப்படி நமக்கு வந்து உறவு இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அந்த தபால்காரருக்கு ஒரு புனைப்பேரே வச்சு இவங்க நட்பு பாராட்டி அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவார் இந்த கதையோட தாத்தா நீலநகம்.
ஈட்டி முருகேசனுக்கு, அன்பு நண்பன் நம்ம ஈட்டி முருகேசனுக்கு எந்தெந்த அவசர காலத்திலலாம் உனக்கு முடியாட்டாலுமே நீ வந்து கடிதங்களை கொடுத்துருக்க. ஒரு நபருக்கு வந்து அரசு பணி கிடைச்சிருக்கோம், அவருக்கு காய்ச்சல் இருந்தாலும் இந்த வேலைக்கு இவர் போகணுங்கிறக்காண்டி அந்த சூழலையும் வந்து கடிதத்தை கொடுத்ததை நினைவு கூர்ந்து எழுதியிருப்பார். இந்த கடிதம் போய் சேர்ந்துருக்கோம். ஆனால் அந்த தபால்காரர் உயிரோடு இருக்க மாட்டார். அவருடைய பையனும் பேரன் வந்து மன்னிக்கவும், எங்கள் தாத்தா இப்போ உயிரோட இல்லை, எங்கள் தாத்தாவை பற்றி நீங்கள் எழுதுகிற கடிதத்தின் வாயிலாக நான் அவரை நிறைய அவருடைய சேவைகளை தெரியப்படுச்சுன்னு அவர் திருப்பி கடிதம் இருப்பார். இப்படி கடிதங்கள் மக்களோட உணர்வுகளை எப்படிலாம் இன்னைக்கு குறுந்தேதியில் உடனே நம்ம செய்தி அனுப்பிடலாம் வாட்ஸ்அப்பில். அது ஏதோ உணர்வுகளற்ற டக்குன்னு மெஷினரியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதில் தான் இப்போது நாங்கள் இந்த தபால் பெட்டி எழுதிய கடிதம் எஸ்ராவுடைய நூலை வந்து கல்லூரி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கடிதம் எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். அந்த ஆசிரியருக்கு ஒரு 100 மாணவிகள் வந்து சென்ட் மேரிஸ் காலேஜில் இருக்கிற 100 மாணவிகள் அந்த நூலை பற்றி ஒரு வாழ்த்து திறனாய்வு கடிதத்தை எழுதி அவருக்கு அனுப்பி வச்சோம். அவர் மகிழ்ந்தார். இதை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா, நம்ம தலைப்பு குறித்து பேசுவோம், நம்மளுடைய ஏதாவது கலைப்பயிற்சி கொடுப்போம், அதை பற்றிய மதிப்பீடு ஃபீட்பேக்கை வந்து மாணவிகள்கிட்ட கடிதம் வாயிலாகவே வாங்கி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு நீங்கள் அனுப்பி விட செஞ்சுட்டு இருந்தோம். தபால் துறையில் கொஞ்சம் லேட்டாலாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்களெலாம் கேட்டு வாங்க ஆரம்பித்தோம். மறுபடியும் அந்த கடிதம்ங்கிறது பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது பண்ணோம். அதை நினைவுகளெல்லாம் இதை கொடுத்துச்சு. என்னுடைய அம்மாவுக்கும் எங்கள் பாட்டியும் எழுதின கடிதங்கள், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பாட்டி எழுதுனது, இந்த கடிதங்களை மருமகனை குறித்து எங்கள் பாட்டி எழுதும், மருமகன் நல்லா இருக்காரா அப்படின்லாம் எழுதியிருக்கோம். அந்த இதெல்லாம் அப்போது இந்த சைக்கிள் ஃபோக்கஸ் கம்பியில் தொங்க போட்டு அதில் கோர்த்து வச்சுருக்கோம். அந்த கடிதங்கள்லாம் எனக்கு இன்னும் நினைவில் வந்துச்சு இந்த கதை மூலிமா. இறுதியாக மனம் போன போக்கில் கதை. ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற திவாகர்ன்ற பையன் ஸ்கூல் லீவில் டூர் போகணுன்னு ஆசைப்பட்றான். அப்பா வந்து இது எல்லாமே நேர விரயமாக இருக்கக்கூடாது, கோவில் ஒரு நாத்திகராக இருக்கார். அம்மாவுடைய வற்புறுத்தல் நம்ம ஏன் டூரில் போகணும், நம்ம இப்படி ஒரு மனம் போன போக்கில் ஒரு பயணம் போவோம், அதில் கிடைக்கிற அனுபவங்களை நம்ம சேகரிப்போம் அப்படிங்கிறதுல இது வந்து இந்த பயணம் வந்து நேராக விளாத்துக்குளம் நோக்கி போயிட்டுருக்குது. அதில் தான் கோடாங்கிப்பட்டி தேவராட்ட குழுவை அறிமுகமாகறாங்க. வீரச்சின்னையா கோயிலை பற்றி அதில் விளக்குறாங்க. அடுத்த கலைமாமணி குமாரராமன் அவர்களுடைய பங்களிப்பு வந்து இதில் சொல்கிறாங்க. அந்த தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தேவராட்டம் வந்து கொண்டு வந்தது அவர் தான் அப்படிங்கிற பதிவையும் இதில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த கோடாங்கிப்பட்டியோடைய ஊரோட அழகு, அந்த கோலம் போடுற இதெல்லாம் சொல்லும் போது அந்த ஊரை பற்றியான அழகுலாம் இந்த கதைகளை நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த கிராமிய கலைகளோட உயிரோட்டம் இந்த தொலைக்காட்சி பெட்டியில் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கிடைக்காது. அதை நேரடியாக அந்த குடும்பம் கண்டுகளிக்கும் போது தான் அவங்களுக்கான அந்த உயிரோட்டமான மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த கதையை வந்து இதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டு நம்ம எல்லாருமே கற்பனையில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. இவங்க போனதுனால தான் அந்த ஆலமரமும் அரச மரமும் அவங்களுக்கு அந்த இதை பதிவில் வந்துச்சு. அந்த ஊருக்கு போனதுனால தான் அதோடைய அழகை பற்றி அவங்க வர்ணிக்க முடிஞ்சிச்சு. நேரடியாக இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு எழுதுகிற கதைகள் வந்து மிகப்பெரிய விருதுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரியான இன்னும் வந்து இவங்களுடைய அர்ப்பணிப்பு எழுத்துள்ளவர்களை அவங்களுடைய இதான் நிறைவான கதை. இவங்களுடைய இந்த ஒரு சின்ன நூலு கூட இவ்வளோ வேலைகளை செய்கிறாங்கன்னா அப்போ இன்னும் அவங்க தொடர்ந்து அவங்க செயல்பட்டு ஒரு சாகித்ய அகாடமி விருதுக்கான வாய்ப்பை கூட இவங்க பெறுவாங்க. அதுக்கான உழைப்பை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்துக்கு நன்றி தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த புத்தகத்தின் மறுபாதையை மிகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் நம் அனைவருக்குமே எடுத்துக் கூறிய கலை வளர்மணி திரு சக்திவேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.